வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜனவரி 10 இன்றைக்கி பெனினில் ஊடோ திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபேமஸாக கொண்டாடுறாங்க. ஏன் இது இவ்வளோ ஃபேமஸாக அந்த ஊரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே 60% வந்து இந்த ஊடோ மதத்தை வந்து வழிபடக்கூடிய ஒரு ஆட்களாக இருக்கிறதுனால அங்கே விடுமுறையோட இந்த நாளை வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரி, இந்த ஊடோ அப்படின்ற பேர் எங்கேயும் அடிக்கடி கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்குல்ல? ஜஸ்ட் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களே தெரிஞ்சிடும். ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஊடோ அப்படின்ற ஒரு சடங்குன்றது பயங்கர ஃபேமஸாக பேசப்படுது. ஏன்னா இந்த பில்லி சூனியம், ரத்த காட்டேரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு பயங்கர அகோரமாக இந்த ஒரு வழிபாட்டை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஃபேமஸான ஒரு டைம் தான் இது. அப்படி இந்த ஊடோ அப்படின்ற மதம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒய்டா அப்படின்ற ஒரு பிளேஸ், அங்கே தான் பார்த்தீங்கன்னா இதனுடைய தலைநகரமாக பார்க்கப்படுது. அந்த சமயத்தில் தான் இது வந்து வளர்ந்துருக்கு. பல நாடுகளில் அடிமையாக இருந்தவங்க இந்த பகுதியில் வந்து தஞ்சம் புகுந்தாங்க. அப்படி தஞ்சம் புகுந்தவங்க உருவாக்கப்பட்ட ஒரு வழிபாட்டு முறை தான் பார்த்தீங்கன்னா இந்த ஊடோ அப்படின்ற ஒரு கல்ச்சர். இந்த ஊடோ கல்ச்சரை பொறுத்தவரைக்கும் நம்ம வெளிலேருந்து பார்க்கறதுக்கு ஏதோ அகோரமான வழிபாடு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவுமே பர்ஃபெக்டாக அதுக்கான விளக்கங்களை வச்சுருக்கிறாங்க. அப்படி நான் பார்த்ததில் எனக்கு கிடைச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேலே கடவுள்களை வந்து அவங்க வழிபடுறாங்க. அந்த கடவுள்கள் பார்த்தீங்கன்னா ஆவிகளாக இருக்கிறாங்க. அந்த ஆவிகளில் 232 ஆவிகளுக்கு வந்து அவங்க பேரே வச்சுருக்கிறாங்க. அதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக அவங்க பார்க்கக்கூடிய பேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெட்வோ ராடா அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ஆவிகளை வர வச்சு தான் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயங்களை கணிக்கிறதுக்காக கூப்பிடக்கூடிய ஆவிகளாக பார்க்கப்படுது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆவிகளுக்கும் தனிப்பட்ட ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அவங்களுக்கும் தனிப்பட்ட முறைகளில் வந்து சமையல்லாம் செஞ்சு படைப்பாங்க. அதே மாதிரி அந்த உருவங்களுக்குன்னு சொல்லி ஒரு சில ஆடைகள் இருக்கும். அந்த ஆடைகளை போட்டுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சாமி ஆடுறது இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இது எதுவுமே அவங்க தீய சக்திகளுக்காக இல்லை மற்றவங்களை கெடுக்கிறதுக்காகலாம் இதை யூஸ் பண்ணுறதில்ல. அவங்க வந்து பாதுகாப்புக்காக தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் இந்த திருவிழாவை கொண்டாடுறதுக்கான ரீசன் கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் நடக்கக்கூடிய இந்த வியாதிகள், தொற்று வியாதி இந்த மாதிரிலாம் வருதுல்ல. ஸோ இதுலேருந்து மக்களை பாதுகாப்புறதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு சக்தியை கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆடுகளை பலியிடக்கூடிய ஒரு திருவிழாவை அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ஆடுகளை பலியிடுறது அப்படின்றது நம்ம ஜஸ்ட் லைக் இதை ஒன்று வெட்டிடுறோம் அப்படின்றதுன்னு இல்லாமல் அவங்களுடைய மதத்தின் மூலமாக அதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த ஆட்டினுடைய ஆன்மாவை அவங்க அந்த ஆவிகளுக்கு படையலிடுறாங்க அப்படின்ட்டு. ஒரு ஆத்மாவை அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த ஆத்மா மூலமாக அவங்க சக்தி பெறுது, அதன் மூலமாக நம்ம வந்து காப்பாற்றுறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பெனினில் இருக்கக்கூடிய ஊடோ மதத்தை சார்ந்தவங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரியான சடங்குகளை பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்களை வந்து அவங்க காப்பாற்ற முடியும். அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த கெட்ட ஆன்மாக்களை வெளில அனுப்புறதுக்காக இந்த சக்திகளை பயன்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் பயங்கர ஃபேமஸாக கொண்டாடப்படுது. இந்த நிகழ்வில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பறை அடித்து இந்த சாமியை வர வச்சு நம்ம ஊரில் பண்ணுவோம் தெரியுங்களா, சாமியை வர வச்சு குறி கேட்குறது. இந்த சேம் கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் நடக்குது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆத்மாக்களை வர வைக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு படையில் வச்சுருப்பாங்க. அதுக்குன்னு தனி ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் தான் சாப்பிடும், சில ஆன்மாக்கள் வந்து நான்வெஜ் தான் சாப்பிடும். அதே மாதிரி இந்த கலரில் தான் வைக்கணும், இந்த ஆடைகள் இப்படி தான் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் அந்த ஆத்மாக்கள் அவங்களுக்குள்ளே இறங்கும். அவங்க வந்து அந்த விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஆத்மாவை நீங்கள் வர வச்சு கேட்டால் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான நிறைய நம்பிக்கைகளோட தான் ஒரு பிரம்மாண்டமான லெவலில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழாவாக ஆரம்பத்தில் பயங்கர ஃபேமஸாக இருந்து அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பிரிட்டிஷ்காரங்களுடைய ஆக்கிரமிப்பு இந்த மாதிரி சமயத்தில் நலிவடைஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் இந்த கல்ச்சர்லாம் மாறினதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு புத்துணர்ச்சியோட இன்னைக்கு பயங்கர ஃபேமஸாக ஒரு பிரபலமான ஒரு திருவிழாவா. ஏன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல மில்லியன் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழிபாட்டு முறையை வந்து பார்க்கணுன்றதுக்காகவே இந்த பகுதிக்கு வந்துட்டு போகிறாங்க அப்படின்றது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயங்கிறதுனால இப்போ இந்த திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டு இருக்கு. பெனினில் ஊடோங்கிற திருவிழா ஜனவரி 10. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபாக்லாண்ட் ஐஸ்லாண்டில் மார்கரெட் தட்சர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியை வந்து இந்த ஐஸ்லாண்டை ஆங்கிலேயர்கள், ஃப்ரெஞ்சுக்காரங்க, ஸ்பானியர்கள் இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு காலகட்டத்தில் இந்த பகுதியை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் தான் இதை முதல்ல கண்டுபிடிச்சேன், இந்த பகுதி எங்களுக்கு உரிய ஒன்று தான், இப்போ நாங்கள் தான் நிறைய பேர் இங்கே இருக்கோம், இப்போ இது எங்களுக்கு உரியது தான் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து அந்த பகுதியில் வந்து அப்படியே இருந்துகிட்டே இருக்கிறாங்க. நிறைய சர்ச்சைகள் வந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தவங்க ஆண்டுகிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் பார்த்தீங்கன்னா இந்த உலகப் போர்கள்லாம் முடியுது. அதுக்கப்புறம் ஐக்கிய நாடுகளுடைய சபையானது கூடுது. இந்த மாதிரியான சுச்சுவேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அர்ஜென்டினா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பகுதியை வந்து நம்ம எப்படியாவது கைப்பற்றினு சொல்லிட்டு ஒரு ராணுவத்தை உள்ளே இறக்கிடுறாங்கப்பா. இந்த ஐஸ்லாண்டுக்குள்ளே இறக்கணும் உடனே அங்கே இருக்கவங்க என்னென்னா இந்த பகுதியோடு சேர்றதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அங்கே இருக்கவங்க நிறைய பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் தான். இப்போ இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க தான் இந்த பகுதியும் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இங்கிலாந்தினுடைய பிரதமராக இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்கரெட் தட்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி. இவங்க வந்து அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துலேயே வந்து ஒரு பெரிய செல்வாக்கு இல்லாத ஒருத்தவங்களாக தான் இருந்தாங்க. ஏன்னா நிறைய வேலைவாய்ப்பின்மை, அப்புறம் நிறைய பஞ்சம், பட்டினி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள். இப்போ நார்மலாக ஒரு அரசியல்வாதினா அவர் மேலே ஒரு குற்றம் சாட்டுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக தான் இருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய ப்ரெஷரில் இன்னும் கொஞ்ச நாள் அவங்க ஆட்சியை கவுந்துரும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அர்ஜென்டினா ஒரு சின்னதாக ஒரு படையை உள்ளே விட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐஸ்லாண்டு தூக்கலாம்னு சொல்லி பிளான் போட்டாங்க. இப்போ இங்கே இருக்கிற ஆங்கிலேயர்கள் வந்து கம்மியான பேர் தான், இதை வச்சு என்ன பண்ணுறது, அவங்ககிட்ட பேசாமல் சரணடைஞ்சிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க, மார்கரெட் தட்சர் ஒரு போல்டான ஒரு முடிவு எடுக்கிறாங்க.
கூட இருக்க மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி போர் நடக்கும் போது இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, ஏன்னா நம்ம கம்மியான ஆட்கள் தான் இருக்கோம், நம்ம சரணடைகிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷரை கொடுக்குறாங்க. ஆனாலும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போல்டான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம எதிர்த்து போரிடுறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர் வந்து பார்த்திங்கன்னா 77 நாள் நடக்குது. இந்த 77 நாள் போருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் வெற்றி அடைகிறாங்க, அதாவது இங்கிலாந்து வெற்றி அடைஞ்சிடறாங்க. அதனால் இந்த மார்கரெட் தட்சருக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கானது அந்த பகுதியில் உருவாகிடுது. இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சதுக்கு காரணம் இவங்க தான். இவங்க அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா அந்த நாட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்படி அந்த நாட்டுக்குள்ளே இவங்க போன அந்த டேட்டு தான் பார்த்திங்கன்னா மார்கரெட் தட்சர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஃபாக்லாண்ட் ஐஸ்லாண்ட் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜனவரி 10. அடுத்ததாக பார்த்திங்கன்னா லண்டனில் அண்டர் கிரவுண்ட் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்டர் கிரவுண்ட் பர்த்டேவா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் பயங்கரமாக யோசிச்சு பார்த்தல, ரொம்ப பெரிய மேட்டர்லாம் இல்லை, அதோட பெரிய மேட்ரு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டுலேயே முறையாக அண்டர் கிரவுண்டில் ரயில்வே ஸ்டேஷன் உருவாக்குன அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா இந்த அண்டர் கிரவுண்ட் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க லண்டன். ஏன்னா அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா 1801 1851 இடைப்பட்ட கேப்பில் லண்டனில் மக்கள் தொகை அப்படின்றது டபுளாக ஏறி இருக்குது. இந்த மாதிரி ஏறிச்சுன்னா நம்ம நாட்டு மக்கள் வந்து எப்படி ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சு அந்த சமயம் தான் பார்த்தீங்கன்னா 1830 அந்த சமயத்தில் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1854 சரி ஓகே பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 402 கிலோமீட்டர் அண்டர் கிரவுண்ட்லேயே அவங்க வந்து ரயில்வே பாதைகளை அமைச்சிருக்கிறது உலகத்தினுடைய மிகப்பெரிய வியப்புக்குரிய ஒன்றா மாறி போச்சு. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அந்த நாட்டினுடைய சிறப்பு தானே. அதனால தான் லண்டன் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நாளை அண்டர் கிரவுண்ட் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜனவரி 10. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜப்பானில் டயல் 110 டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. டயல்னு சொன்னது நீங்களும் 110 காட்சிடாதீங்க, இது அவங்க ஊரினுடைய அவசர கால நம்பர். சரிப்பா, இந்த டே எதுக்காக உருவாக்கப்பட்டாங்க அப்படின்னா இதை வந்து தவறான ஒரு வழியில் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா 110 அப்படின்றது அவசர தேவைகளுக்காக பாதிக்கப்பட்ட மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று தான் அப்படின்ற ஒரு சமூக அக்கறையோட மக்களுக்கு இதை பற்றியான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இது உருவாக்கப்பட்டது. ஏன் இந்த டேவை அவங்க சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் 10 அப்போ 110 வந்துருதா, அப்போ 110 டயல் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லணுன்றதுக்காக இந்த டே உருவாக்கி வச்சுருக்காங்கப்பா ஜப்பான் ஜனவரி 10. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பஹாமாஸில் மெஜாரிட்டி ரூல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லிபரல் கட்சியானது இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 1967 1992 வரைக்கும் கிட்டத்தட்ட 30 வருஷம் இவங்க வந்து மிகப்பெரிய ஆட்சியில் இருந்தாங்க. அந்த ஆட்சியில் இருந்த அந்த சமயன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா, இத்தனை வருஷம் தொடர்ந்து இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு ரூலிங் நடந்ததுனால அந்த ரூலிங்கை வந்து ஒரு பெருமைப்படுத்தணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்திங்கன்னா இந்த மெஜாரிட்டி ரூல் டே அப்படின்ட்டு. இது அந்த காலகட்டத்தில் பயங்கர ஃபேமஸாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து நிறைய பார்ட்டிகள்லாம் மாறினதுனால இது ஒரு பெரிய ஃபேமஸாக இல்லை. இருந்தாலும் இப்போ அதுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அந்த லிபரல் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவங்களாம் இப்போ வந்து அது வந்து ஸ்பெஷலாக வந்து கொண்டாடிட்டு இருக்க ஒரு டேவாக தான் இருக்குது. பஹாமாஸில் மெஜாரிட்டி ரூல் டேன்னு ஜனவரி 10. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேஷனல் கார்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க கஜகஸ்தானு இந்த ஜனவரி 10. இது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014 தான் இது வந்து முதல்ல உருவாக்கியிருக்காங்க. எதுக்குன்னா உள்நாட்டில் அதிகமாக பிரச்சனை நடக்குது, எவனா வந்து எப்போனா எதனா ஒன்று பண்ணிட்டு போயிடுறான், இதுலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோர்ஸை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு ஃபோர்ஸ் தான் இவங்க ரெடி பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற நாட்கள் இது ஒரு நார்மலான ஒரு காவல் படையாக இருக்கும், அதே சமயத்தில் போர் அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது இராணுவத்தோடு சேர்ந்து இவங்க பணியாற்றுவாங்க. இப்படிப்பட்ட ரெண்டுத்துக்கும் 2 in 1 இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த படை உருவாயிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷலான படையை வந்து நம்ம கௌரவிக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட தினம் தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் கார்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறாங்க கஜகஸ்தான் ஜனவரி 10. கோபம் சரியான ஒன்று தான், விட்டு கொடுத்தே வாழ்ந்து பழகியவனுக்கு. மறுபடியும் உங்கள் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். அது வரை உங்கள்கிட்ட வந்து விடைபெறுவது நான் உங்கள் பாண்டியன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.